ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பானது நடைபெற்றது அமெரிக்காவில் அலாஸ்கா மாநிலத்தில். அலாஸ்கா மாநிலம் எங்கே இருக்குது, அமெரிக்கா உள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது அமெரிக்க மாநிலம் தான், இருந்தாலும் அலாஸ்கா, கனடா, அதை தாண்டித்தான் அமெரிக்கா. அலாஸ்கா துண்டாக நிற்கும், ரஷ்யாவுக்கு பக்கத்தில் நிற்கும். அங்கே தான் சந்திப்பு நடைபெற்றது, அமெரிக்கா தலைநகரமான வாஷிங்டன் டிசியில் அல்ல. ஏற்கனவே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வாஷிங்டன் டிசியில் போய் ட்ரம்ப்பை சந்தித்தார். ஆனால் புட்டினும் ட்ரம்ப்பும் சந்தித்து கொண்டது அலாஸ்காவில். இதில் ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு கிடையாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உக்ரைன் தரப்பிலிருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் இல்லாமல் எப்படி அமைதி பேச்சுவார்த்தை என்று கொந்தளித்தார்கள். ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உறுதியுடன் செல்கிறார். அநேகமாக இன்னைக்கு போர் நிறுத்த அறிவிப்பு வந்துவிடும், நான் எதிர்பார்க்கிறேன் என்று தன்னுடைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும்பொழுது சொல்லிவிட்டு தான் சென்றார். விமானம் போய் இறங்கியது. அதே போல் புட்டினுடைய விமானம் வந்தது. அவருக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கப்பட்டது. ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரம்ப்புடைய வாகனத்திலேயே இருவரும் அமர்ந்து அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிற இடத்திற்கு வந்தாங்க. 2 பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கூட டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஒரு 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை போச்சு. பிறகு ப்ரெஸ் மீட், செய்தியாளர்கள் சந்திப்பு. செய்தியாளர்கள் கேள்வியெல்லாம் கேட்க அனுமதி கிடையாது. இவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அவங்க நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்ற மாதிரியான ஒரு சந்திப்பு. இதில் மிக முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புட்டின் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் அதிபராக இருந்திருந்தால் இந்த போரே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தரப்பு சொல்கிறாங்க. ட்ரம்ப் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருப்பார். ஏன்னா ட்ரம்ப் சொல்கிறத தான் புட்டின் சொல்லியிருக்காரு. அவர் அதிபராக இருந்தால் போரே வந்திருக்காது என்று ட்ரம்ப் சொன்னது கரெக்டுன்னு தான் புட்டின் சொல்கிறாரு. 2 தலைவர்களுக்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனினும் இன்று போர் நிறுத்த அறிவிப்பு வெளிவராதது ட்ரம்ப்புக்கு லேசான வருத்தமாக இருக்கக்கூடும். லேசானதில் ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி தகவலறிந்த வட்டாரங்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள். சரி, உக்ரைனும் ஐரோப்பிய ஒன்றியமும் இருக்கிறது. அவங்க உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ட்ரம்ப் புட்டினோட பேசி முடிச்சிட்ட பிறகு ஃப்ளைட் ஏர்ஃபோர்ஸ் 1 ஏறி இவங்களுக்கெல்லாம் பேசிட்டார். உக்ரைன் அதிபர், அப்புறம் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள்கிட்டலாம் பேசிட்டார். புட்டின் என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சாரோ அதெல்லாம் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட சொல்லியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையை அடுத்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவுடைய தலைநகரம் சென்று வரும் திங்கட்கிழமை ட்ரம்ப்பை சந்திக்கிறேன், வரவேற்புக்கு மிக்க நன்றி, எனக்கு அந்த இன்விடேஷன் அழைப்பதற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கார். பிறகு மீண்டும் ட்ரம்ப் புட்டினோடு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே ஆங்கிலத்தில் ஒரே ஒரு சின்ன சென்டென்ஸ் மட்டும்தான் புட்டின் பேசினார். இது என்ன அப்படின்னா, அடுத்த சந்திப்பானது மாஸ்கோவில்னு சொல்லிட்டாரு, ரஷ்யாவுடைய தலைநகரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே சந்திப்பு நடைபெறும் என்று நமக்கு தெரிகிறது. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு 20% உக்ரைன் நிலத்தை பிடிச்சிட்டோம், ஆனால் அந்த நிலத்தெல்லாம் திருப்பி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறார்கள். உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, பிடித்த நிலத்தை கொடுத்து விட வேண்டும், சிறையில் இருக்கவங்கெல்லாம் விடுதலை பண்ணணும், நிரந்தர அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நிரந்தர அமைதி ஒன்று தேவைப்படுகிறது, அதற்காகத்தான் முயற்சித்து கொண்டிருக்கிறோம் என. ஆனால் எங்கே ஒரு போட்டியாக வந்து நிற்கிதுன்னா, பிடித்த நிலத்தை கொடுக்க மாட்டோம் என்று ரஷ்யா சொல்கிறார்கள், பிடித்த நிலத்தை கொடுக்க வேண்டும் என்று உக்ரைன் சொல்கிறார்கள். யார் விட்டுத்தரப் போகிறார்கள் என்பதை பொறுத்தே அமைதி ஒப்பந்தம் எப்பொழுது உலகத்திற்கு அறிவிக்கப்படும் என்பது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தற்காலிக அமைதி இதெல்லாம் சரிபட்டு வராது என்பதில் ரஷ்ய அதிபர் புட்டின் உறுதியாக இருக்கார். ஒன்று போர் நிறுத்தினா போரை ஒரேடியாக நிறுத்தினோம், அது வரைக்கும் நாங்கள் போர் செய்வோம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, இன்னொரு பக்கம் உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. நாள் ஒன்றுக்கு சுமார் 15 முதல் 17 கிலோமீட்டர் நிலப்பரப்பை உக்ரைனில் ரஷ்யா பிடித்து வருவதாக சர்வதேச ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கின்றன. இதுதான் இன்று நடைபெற்ற விஷயம். அடுத்தடுத்து என்ன நடக்கவிருக்கின்றது, அமைதி ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தியமாகுமா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா போர் 3 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகள் லட்சத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில தான் அதிபர் ட்ரம்ப் அதிபர் புட்டினை சந்தித்து அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.